வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல், உங்கள் வஜ்ரவேல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா வசாகா பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இப்போ போன வீடியோன்னு சொல்ல முடியாது, சமீபத்தில் விட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து உட்பைன் பீச்சுக்கு போயிருந்தோம். லேக் ஆண்டாரியோ அப்படிங்கிற அந்த ஏரியில் இருக்கிற ஒரு பீச்சு, நல்ல தண்ணி பீச் தான். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் சொல்லியிருந்தோம், அடுத்த தடவை நம்ம ஒரு பெரிய பீச்சுக்கு போக போகிறோம், நண்பர்கள்லாம் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு அதுதான் இந்த பீச், வசாகா பீச். இன்னைக்கு இங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து எங்கள் நண்பர் கூட தான் போயிட்டுருக்குறோம். நம்ம அங்கே போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு எனக்குலாம் அப்படியே எப்படா ட்ரோனை மேல விடலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஏன்னா ட்ரோன் ஷாட்ஸ் என்னது குளிக்கிறேனா, ஆமா, இவன் தனியா காகிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் ஹெட் கேப்லாம் எல்லாம் எடுத்துட்டு சூப்பர். இப்போ நம்ம வீட்டுல இருந்து அங்க போறதுக்கு பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துல இருந்து 1.25 மணி நேரம் அப்படின்னு சொல்லுது. நாங்க ஓட்டுற வேகத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துல இருந்து 2.5 மணி நேரத்துல நாங்க அங்க போய் நின்றுவோம். சும்மா தான் சொல்லிட்டு இருக்கோம், ஒரு 2 மணி நேரம் ஆகும், டக்குன்னு போயிடுவோம் நாங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்போ நம்ம போகிற வழியிலே வந்து பிஸ் வந்துடுச்சுன்னா வச்சுக்கோங்க, நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், இல்லை நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் அங்கே இருக்கும்போது எதாவது வந்துருச்சுன்னா அப்படியே காட்டு ஓரத்தில் போயிட்டு இருக்கும்போது வண்டி நிப்பாட்டி சைடில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் வஜ்ரோட ஸ்டைல் வந்து நம்ம ஊர்லேயே எப்படின்னா, வண்டி நிப்பாட்டலாம் மாட்டோம், வண்டி நிப்பாட்டலாம் நேரம் இருக்காது, ஜன்னலில் திறந்து விட்டா வெளியே அடிச்சு விட்டுருவோம், அது வேற விஷயம். ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாது. இங்கே வந்து பண்ணிட்டா போலீஸ் பிடிச்சிருவாங்க. அதனால நம்ம வந்து போகும்போதே நம்ம ஏதாவது லாங் ட்ரிப் பண்ணுறோம்னா அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே பிளான் பண்ணிக்கணும், திட்டம் போட்டு தான் நம்ம போகணும். எங்கே போய் நிற்கணும், எங்கே போயிட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம், எங்கேருந்து அப்புறம் வண்டியில் ஏறி இன்னும் எவ்வளோ தூரத்தில் நிப்பாட்டலாம் அப்படின்னு எல்லாமே நம்ம பிளான் பண்ணி திட்டமிட்டு தான் நம்ம போகணும். இப்போது நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த மாதிரி லாங் டிரைவ் போகிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியாவை போய் தான் போவாங்க. சர்வீஸ் ஏரியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இல்லை, அவ்வளோ பெருசாக இருக்காது, ஒரு பெரிய கடை மாதிரி இருக்கும். உள்ளே வந்து சாப்பாடு எல்லாமே வாங்கிக்கலாம், டீ வாங்கிக்கலாம், அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப தூரம் போகிறவங்க அப்படியே ஹைவேலேருந்து ஒரு 2 நிமிஷம் டைவர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே போய்ட்டு நம்ம சர்வீஸ் ஏரியாவில் நின்றுட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் எல்லாம் பயன்படுத்திட்டு மறுபடியும் ஹைவேல ஏறி இப்படி போய்க்கலாம். இப்போ அந்த சர்வீஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் போடுறதா இருந்தாலும் பெட்ரோலும் கிடைக்கும், நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம். டெஸ்லாவாக இருந்துச்சுன்னா அங்கே சூப்பர் சார்ஜ் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். நம்ம டெஸ்லா அப்படியே சார்ஜ் போட்டு உள்ளே போயிட்டு டெஸ்லா கீயை காமிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஒன்று இருக்குது. சரி, இப்போ நம்ம சர்வீஸ் ஏரியா போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, கண்டிப்பாக மெல்ல ஆயிடுச்சு, சத்தமாக சொல்லு. இப்போ வந்து நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு. இந்த பீச் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு கூட்டமாக இருக்குது. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், கசன்னு ஆளுங்க இருக்கும். அது மட்டும் கிடையாது, வெயில் மண்டையை பொழந்துட்டு இருக்குது, மேலே பார்த்தா செம்ம வெயில், அதனால எங்களால் நடக்க கூட முடியல, காலு கொதிக்குது மண்ணில் வச்ச உடனே. ஆனால் பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உட்பைன் பீச் மாதிரி கிடையாது, போனவொடனே அப்படியே கரை கொஞ்சம் தான் இருக்குது, அப்படி இந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம்னா கொஞ்சம் தூரம் இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே உட்காந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்குது மொத்தத்தில் பீச்சு. நாங்கள் இன்னும் தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு நீ தயார் தானே? எல்லாமே சரி. இந்த இடத்துல கொஞ்சம் அலை வருது, அலை இருக்குது, தண்ணியில் வந்து அலை இருக்குது. நம்ம உள்ளே போகலாம், செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து வெதர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செம்ம வெக்க, 31 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் மேகம் கொஞ்சம் தான் இருக்கனால வெயில் மண்டையை பழகுது. இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி தான். ஓ, போன வீடியோவில் இதான் பிடிக்கும்னு சொல்லியிருந்தியோ? சரி, செம்ம வெக்க. சரி, நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கலாம்ல? கண்டிப்பாக போகலாம். சரி, போகலாமா? ஓடு. பத்தாது தம்பி.
தண்ணி குளிரவே இல்லை, செம. அப்படியே உள்ள போயிட வேண்டியதான். பீச்சுக்குள்ள செமையா இருக்கு, நிறைய பேர் உள்ள இருக்கும். அந்த உட்பைன் பீச் போன பீச் விட இந்த பீச்சில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. கீழே மணல் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு. எந்த பாசம் எந்த செடி கொடி எதுவுமே கீழே கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்றாங்க. அப்படியே கொண்டு இந்த மாதிரி நெஞ்சளவுக்கு இருந்தால் தான் நல்லா இருக்கு. அது நடக்குது போதும், இன்னும் சூப்பரா செம்மையா இருக்கும். அதிரி வர வேணாண்டி போதும். சரி நண்பர்களே, இப்போ நாங்கள் குளிச்சுட்டு சும்மா ஒரு வாக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்போ வதிர் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். சப்பாத்தியில் நாங்கள் தக்காளி கூட்டு வச்சு சுருட்டி எடுத்துட்டு வந்துருந்தோம், அதை தான் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் அப்படியே சாப்பிட்டேன், இவன் அப்படியே சாப்பிட்டுட்டே நானும் நடந்து வரேன் அப்படின்னா சரி நம்ம அப்படியே நடக்கும்போதே ஒரு சில விடயங்கள் பேசலாம் அப்படின்னா. என்னடா இங்கே வந்து இவங்க இவ்வளோ ஆடை குறைவாக போட்டிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் எதுவுமே தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமானது இது வந்து இவங்களோட கலாச்சாரமாக கிடையாது, இது வந்து அவங்களோட பயாலஜிக்கல் நீடு. இது வந்து அவங்களுக்கு தேவை, அவங்க உடம்புக்கு இது தேவை. அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஊரில் எல்லாமே வெயில் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் இருக்கும், நம்மளுக்கு விட்டமின் டி எல்லாமே எப்பயுமே இருக்கும், அதனால் தப்பே கிடையாது. ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு வெயில் அப்படின்னு பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். வெயில் வந்து மியூசிக் இங்கெல்லாம் வந்து வெயில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். 3 மாதம் தான் இருக்கும், ஒரு வருடம் நல்லா இந்த மாதிரி வெயில்னா 3 மாதம் தான் இருக்கும். ஓரளவுக்கு வெயில் இருக்கணும் அப்படின்னா ஒரு 5 மாதம் அப்படி தான் மொத்தத்துக்கே இருக்கும். அதனால தான் அவங்க விட்டமின் டி எடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பீச்சுக்கு வந்து அவங்க டேன் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன பசங்கள்லாம் இங்கே இருக்காங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடியே ஒரு குட்டி பாப்பாவே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய சின்ன பசங்களும் இங்கே இருக்கிறாங்க. இது வந்து அவங்களோட கலாச்சாரம் அப்படின்னு சொல்ல முடியாது, குடும்பமாக வருவாங்கங்க, வந்துட்டு இந்த மாதிரி எல்லாருமே குளிப்பாங்க, இந்த மாதிரி டேன் பண்ணுவாங்க. அதனால் இதில் தப்பு அப்படின்னு ஒன்று கிடையாது, இங்கே எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க. அதனால் அது தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இதில் முக்கியமான விடயம் என்னென்னா, இப்போது சம்மர் லீவில் தான் இருக்கும், சம்மர் விடுமுறையில் இருக்கும். என் நண்பர்கள் எல்லாமே அங்கே யூஎஸ்லையும் கேனடாலையும் சம்மர் விடுமுறைக்கு அப்புறம் பீச்செல்லாம் போயிட்டு டேன் ஆகிட்டு பள்ளிக்கூடத்துக்கு திரும்பி வரும்போது பார்க்கணும், வெள்ளையாக இருக்கிறவன் கருப்பாயிருவான், நம்மளை மாதிரி இருப்பான். பார்த்தோன்னே எனக்கே ஒரு நிமிஷம் என்னடா இவன் நம்ம நண்பன் தானே அப்படின்னு தோன்ற அளவு ஆயிரும். கலர்லாம் அப்படியே மாறிடுவாங்க. ஆனால் அது எல்லாமே அவங்களுக்கு தேவை. நம்மளுக்கு வந்து அந்த சத்து எல்லாமே ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்கும். நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்த புதுசில் ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம நல்லா விட்டமின் டியோடு இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளும் இந்த மாதிரி தான் பண்ண வேண்டியது வரும். இன்னொரு விடயம் என்னென்னா, நாங்கள் வந்து போன வீடியோ, அதாவது வாழை இலை விருந்து அப்படிங்கிற அந்த இதில் வந்து நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருந்தோம். என்னடா இவங்க எல்லாத்தையுமே ஒரே பார்சலில் கட்டிட்டாங்க, அந்த புளிக்குழம்பு, காய்கறி, சோறு, பருப்பு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு நாங்களும் பார்த்து உங்கள்கிட்ட அந்த வீடியோவில் பதிவிட்டிருந்தோம். நிறைய நண்பர்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இலங்கையில் இருக்கிற நண்பர்கள், இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு இது வந்து பொதிசோறு அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி தான் இருக்கும், இதில் சாம்பார் மட்டும் இருக்காது, இது வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லியிருந்தீங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த ருசி வந்து ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி தோணுச்சு, என்னடா இப்படி எல்லாத்தையும் ஒன்றா கட்டியிருக்காங்க, ஆனால் ருசி மட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா சரி இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ரொம்ப தூரம் பேசிகிட்டே வந்துட்டோம். அந்த பக்கம்தான் நம்ம இருந்த இடம். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கடையாக வந்து ஆரம்பிச்சிச்சு.
ஸ்டால்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்குது டிம் ஹார்ட்டன்ஸ், அங்கே இருக்குது மற்ற சாப்பாடு கடை எல்லாமே இங்கே தான் இருக்குது. நடந்து வர்றதுக்கே எத்தனை தடவை எடுத்துகிட்டு வந்திருக்க? வஜ்ரு கருத்துட்டுடாண்ணா தண்ணிக்குள்ளேயே இருந்து இருக்கலாம். இந்தண்ணா பாடுறா. ஐயோ பிட்பில் வருதுடா டே. ஐயோ சாமி பயமாக இருக்குடா நாயை பார்த்தாலே. இங்கே பாருங்க நண்பர்களே, சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நம்ம ஊரில் தீம் பார்க் இருக்கிற மாதிரி இந்தா இங்கே இருக்குது பாருங்க. அதுக்கு பட்டன் ஆன் ஆயிரும். ஆன் ஆனோடனே இங்கே தண்ணி வருது பாருங்க. போலாமா? வேண்டாம் வேணாம் வா. Be careful and stay safe. Keep 2 meter distance. அங்கே பாருங்க நாயின்னு பேரில் ஏதோ வருது. எலி குஞ்சு. வாங்க தம்பி. கால் நினைக்கலாமா? வாங்க போகலாம். இப்போ இன்னொன்று இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லைஃப் கார்டு கிடையாது. இதுலேயே போட்டிருக்காங்க பாருங்க. No lifeguards. Water safety is your responsibility. Don't swim alone. Water conditions can change rapidly. In case of emergency, call 911. Provincial park regulations apply. ஸோ இப்போ இதில் இங்கே வந்து மதுபானம் அருந்தக்கூடாது, நாய்க்குட்டி கூட்டு வரக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது, இங்கே வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது, வேப்பு பண்ணக்கூடாது. இது எல்லாமே இங்கே இருக்குது. அதனால் ஓரளவுக்கு ஏன்னா சின்ன பசங்கள்லாம் வரதுனால கொஞ்சம் பாதுகாப்பாக இப்படி வச்சுருக்காங்க. ஆனால் லைஃப் கார்டு இல்லை, அது ஒன்று தான். அதனால் பார்த்து தான் போய் நீந்திட்டு வரணும். ஓரளவுக்கு உள்ள வரையும் போகலாம், இங்கே வரையும் இருக்குது. அதுக்கு மேலே நம்மளுக்கே போக தோணாது. அவ்வளோ தேவையில்லை, ஏன்னா சேஃப்டி இல்லை. சரி அப்படியே போமா. கண்டிப்பாக. சரி நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி செம்மையாக பீச்சில் என்ஜாய் பண்ணியாச்சு. பழைய பீச்சு நான் முன்னாடி போயிருந்தேன், அதை விட இந்த ஒசாகா பீச் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. எல்லோரும் சுற்றி நடக்கக்கூட முடியாது. இப்போ மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மணி ஆச்சுங்க. நைட்டு 9 மணி. அங்கிட்டு உள்ளே பாருங்கள், இன்னும் சூரியன் இப்போ தான் போச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். இவ்வளோ நேரம் சன்செட்லாம் நாங்கள் பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். கிளம்பலாமா? கண்டிப்பா. ஓகே, நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வேல் பிரஸ்.